அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் மதுரையிலிருந்து ஹெரிட்டேஜ் ராணி 1948 கடையிலிருந்து ராணி எம் செந்தில்குமார் பேசுறேன். இப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் ஏதாச்சும் விலை கம்மியில கொடுங்க. விலை கம்மியில கொடுத்தாலும் குவாலிட்டி இல்லாம கொடுக்க வேணாம் சொல்லிதான் ஒரு சில ஐட்டம் எடுத்து வச்சு கஸ்டமர்ஸுக்காண்டி ஆஃபர் பிரைஸ்ல நான் இப்ப பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு 40% ஆஃபர் போட்டிருக்கேன். 40% ஆஃபர் போட்ட சாரீஸ் மட்டும் நான் இப்ப காமிக்கிறேன். நீங்க வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கோட நாளைக்கு நாளை கழிச்சோட உங்களுக்கு வந்து கொரியர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அனுப்பிச்சோம்னா எங்கேயாச்சும் போய் விழுந்துரும். அதனால இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் நான் புக்கிங் எடுத்துக்கிற மாதிரி ஐடியால இருக்கேன். இன்னைக்கு வெனஸ்டே, அப்புறம் நாளைக்கு தேர்ஸ்டே, இந்த 2 நாள் மட்டும் தான் என்னால் புக்கிங் எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் தான் சாட்டர்டேக்குள்ள டிஸ்பேச் ஆகும். அதுக்கப்புறம் நான் புக்கிங் பண்ணோம்னா சேலை காணா போயிடும். ஸோ டுடே அண்ட் டுமாரோ திஸ் போத் டே ஒன்லி அவைலபிள் ஃபார் கொரியர். ஸோ நவ் ஐ எம் ஷோயிங் யூ த ஆஃபர் சாரீஸ் 40% ஆஃபர் போட்டிருக்கேம்மா கஸ்டமர்ஸ்க்காண்டி. நிறைய பேர் கேட்டாங்க, கொஞ்சம் விலை கம்மியில கூட கொடுங்க சார் சொல்லி போட சொல்லுங்க, வீடியோ போட சொன்னாங்க. பட் குவாலிட்டி இல்லாம என்னால வந்து கொடுக்க மனசு இல்லை. இருந்தாலும் கஸ்டமர்ஸ் கேட்டதுனால ஒரு ஆஃபர் எல்லாம் போக வெறும் 850 ரூபா தான் உங்களுக்கு நான் 40% ஆஃபர் போட்டிருக்கேன். எம்ஆர்பி வந்து நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒன்லி 850 ருபீஸ் தான் போட்டிருக்கேன். குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி தான், ஆர்டினரி குவாலிட்டி கிடையாது. இதுல வந்து சில்வர் ஜரி இருக்கு, கோல்டு ஜரி இருக்கு. இந்த மாதிரி சில்வர் ஜரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி சில்வர் ஜரி வரும், கோல்டு ஜரி வரும். கலர் எல்லாமே மிக்ஸ்டா தான் இருக்கு. நீங்க இருந்த கலரே இல்ல. சரிங்களா? அதனால வந்து இது பிளவுஸ், இது பிளவுஸோட வருது. இது முந்தான நல்ல கிராண்டா இருக்கும். சரிங்களா? இது வந்து ஆஃபர் எல்லாம் போக 40% டிஸ்கவுண்ட் எல்லாம் போக உங்களுக்கு 850 ருபீஸ் ஒன்லி. இட் கம்ஸ் 850 ஒன்லி. சரிங்களா? தமிழ்நாடுக்கு வந்து கொரியர் வந்து சார்ஜ் வந்து உங்களுக்கு என்ன சார், எப்பயுமே ஷிப்பிங் வாங்க மாட்டீங்க, ஷிப்பிங் வாங்குறீங்கன்னா ஆஃபர் நிறைய கொடுத்துருக்கனால ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடுக்கு வந்து 40 ரூபா வரும். சரிங்களா? தமிழ்நாடுக்கு 40 ரூபா, 890 ரூபா வரும். சரிங்களா? அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு 65 ரூபா வரும், 70 ரூபா வரும் நியர்பை ஒரு சாரிக்கு. ஸோ ஆவரேஜா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து 920 ருபீஸ்ல வந்து 120 கவுண்ட்ஸ்ல பியூட்டிஃபுல்லான சாரி நீங்க எடுத்துக்கலாம். இதுல நான் கலர்ஸ் ஒன்று காமிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல உள்ள கலர்ஸ் அப்படியே வீடியோவா போட ஃபுல்லா விரிச்சோம்னா உங்களுக்கு நிறைய டைம் போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 சாரி இருக்கு. 40 சாரியும் காமிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? இப்ப நான் காமிச்சது வந்து டார்க் கனகாம்பரம். இது வந்து டார்க் பிங்க் கிடையாது, லைட் பிங்க். நல்லா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு சேலை. தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சரிங்களா? இது வந்து கோலம் டிசைன் போட்டு அழகான பியூட்டிஃபுல்லான சாரி. இதனுடைய எம்ஆர்பி நீங்க கேட்கலாம். இதனுடைய எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 1400 ரூபா கிட்ட வந்துரும்மா. சரிங்களா? 1400 ரூபா விற்க வேண்டிய சேலை நான் உங்களுக்கு தீபாவளிக்கு நிறைய பேர் கேட்டீங்க கஸ்டமர்ஸ், சார் கொஞ்சம் விலை கம்மியில கொடுங்கன்னு. நான் விலை கம்மி பண்ணி கொடுக்குறேன். குவாலிட்டி கம்மியா தர்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ 77 வருஷமா 77 இயர்ஸா நாங்க ஒரு பிராண்டை பாதுகாக்கிறதே, இன்னைக்கு இந்த பிராண்டு ஒரிஜினல் ராணி நான் வந்து இன்னைக்கு நான் நிக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு முழுசா வந்து குவாலிட்டியான சேலை கொடுக்கறதுனாலதான். ஸோ விலை கம்மியா கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சேரியை கொடுத்தோம்னா நாளைக்கு ராணிங்கிற பேரை போயிடுச்சுன்னு எங்க தாத்தா என்னை கொண்டே போடுவாரு. சரிங்களா? ஏண்டா நான் எப்படி எல்லாம் பேரை வாங்கி கொடுத்தேன், உங்க அப்பா காப்பாத்தி கொடுத்தாரு, இப்ப நீ வந்து ஏன்டா இந்த மாதிரி பண்றன்னு சொல்லி சாட்டையை எடுத்து பின்னிடுவாங்க. பெருமாள் சாட்டையை வச்சிருக்கிற மாதிரி. ஆமா. அதனால சரி, கஸ்டமருக்கு நம்ம மனசு நோகாம நல்லபடியா மன திருப்தியோட ஒரு ஆஃபர் கொடுத்து இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம ராணி கஸ்டமர்ஸும் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி ராணி உடுத்தணும்னு இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில வந்து ஒரு சேலையை கொடுத்த நமக்கு இந்த தீபாவளி வந்து திருப்தியா இருக்கும். ஆமா. அதனால தான் இந்த சாரீஸ் எல்லாம் காமிக்கிறேன். என்ன, ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் கேமராவை திருப்பிக்கிறேன். இடைஞ்சலா இருக்கு எனக்கு. இப்ப கொஞ்சம் கரெக்டா இருக்கு. சரிங்களா? 40% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன். அதனால எல்லாத்துலயும் 40% கேட்டுறாதீங்க. தம்பி ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் வாடிக்கையாளருக்கு. இப்ப வச்சு கொடுக்கறதா இருப்பாங்க. ஒரு 4 சாரி வாங்குவாங்க, 5 சாரி வாங்குவாங்க. நல்ல ராணியில குவாலிட்டியில வாங்கி கொடுத்த ஒரு திருப்தி உங்களுக்கும் இருக்கும், எங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல பிரைஸ்ல வந்து தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்த ஒரு சந்தோஷமும் எங்களுக்கும் இருக்கும். ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி. சரிங்களா? இதெல்லாம் பாத்துக்குங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. போட்டோ வேணும்னா போட்டோ அனுப்புவாங்க ஸ்டாஃப். என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு என் கடை நம்பர் அனுப்புறேன். அந்த கடை நம்பர்ல நீங்க வந்து பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க.
உங்களுக்கு அனுப்புவாங்கம்மா. இது கிரேல வந்து சில்வர் ஜெரி போட்டு பியூட்டிஃபுல்லா இருக்குங்களா. நான் வந்து தீபாவளிக்கு ஆஃபர் கொடுக்கறத வந்து கொஞ்சம் முன்னாடிதான் போட்டா என்ன, நெருக்கி பக்கத்துல வந்து போடுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். என்ன பண்றது, வேலை சரியா இருக்குமா. வாடிக்கையாளர் ஆதரவுகள் வந்து நல்ல அருமையா பண்றாங்க எங்களுக்கு ஆதரவுகள். இப்ப சொல்றது சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஒரிஜினல் ராணி கடைக்கு வந்து வாங்குறது ஒரு திருப்தி எங்களுக்கு சொல்லி. ஸோ அதனால ஒரு நிமிஷமா ஒரு கஸ்டமர் கால் பண்றாங்க போல. ஒரு நிமிஷம் சாரிங்க, ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க, அட்டன் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்ல. நிறைய பேர் வந்து இந்த டிரைவர்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கமிஷனுக்காண்டி கடையை மாத்தி கூட்டி போறாங்க. நம்ம கடை சொன்னா கூட கூட்டி வராம இதாம்மா ராணின்னு சொல்றது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 10%, 15%, 20% கமிஷன் கிடைக்கிறதுனால அப்படி கூட்டி போயிடுறாங்க. அதனாலதான் அவங்க லொக்கேஷன் கேட்கறதுக்காண்டி நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல எல்லாம் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கடத்திலாம் எனக்கு ஷேர் பண்ணுங்க, லொக்கேஷன் நான் ஷேர் பண்றேன், என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி. நல்லா இருக்குமா, குவாலிட்டி ஒன்னும் குறை இருக்காது. என்ன விலை கம்மியா தர்றாரு, குவாலிட்டி சுமாரா இருக்குமா ஒரு யோசனை வரலாம். அப்படி கிடையாது, அப்படிலாம் கொடுக்கவே மாட்டேன். நல்ல குவாலிட்டி, நல்ல ஜம்முன்னு இருக்கும். இப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வித்தியாசமான கான்ட்ராஸ்ட். இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு தீபாவளிக்கு வந்து நீங்க மாத்தி கட்டிக்கலாம், இல்ல தீபாவளிக்கு இதே கட்டலாம். ஏன் குறைச்சல், ஏன் மாத்தி கட்டுக்கிற சிலையை நம்ம சூடி சிலை. பருத்திங்கிறது வந்து இந்திய இதுல வந்து ஒரு முத்திரை பதிச்சதுமா. என்ன, உங்களுக்கு சுதேசி நம்ம கொண்டாடணும், சரிங்களா. நம்ம சுதேசி அது கொண்டாடணும். நம்ம பருத்திக்கு வந்து ஆதரவு பண்ணுங்க, சரிங்களா. இதெல்லாம் பாத்தீங்களா எப்படி இருப்பீங்களா, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து நான் நிச்சயமா சொல்றேன், நான் குவாலிட்டியில வந்து எதையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லம்மா. எவ்வளவோ காம்படிஷன் இருக்கு எங்களுக்கு, எத்தனையோ காம்படிஷன் இருக்கு. என்ன 350 ரூபா 450 ரூபா எல்லாம் சூடு சிலை விக்குதுன்னா அந்த மாதிரி எல்லாம் விற்க பிடிக்காது எனக்கு. கொடுத்தா நல்ல பொருளா கொடுக்கணும், ராணிங்கிற பேரை நிலைநாட்டணும். அதை வந்து அடுத்த தலைமுறை பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுக்கணும், அவங்களுக்கும் நீங்க ஆதரவு பண்ணணும். அதனாலதான் நான், நீங்க ஆதரவு பண்ணா எப்படி பண்ணுவீங்க, குவாலிட்டி நல்லா இருந்தா தான் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஒரு 4000 சிலை விற்கலாம், 500 ரூபான்னு சொல்லி 600 ரூபா சொல்லி 4000 சிலை விற்கிறது பெருசு இல்லம்மா. 4 லட்சம் வாடிக்கையாளர் இருந்தால் 4 லட்சம் வாடிக்கையாளருக்கு நல்ல பொருளா கொண்டு போய் சேர்க்கணும். அதனால சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நான் என் கடை தனியாவே வச்சிட்டேன். பாண்டி பஜார்ல, டி நகர்ல, ஆப்போசிட் கல்யாண் ஜுவல்லர்ஸ், காசி ஆர்கெட் மால்ல வந்து என் கடை இருக்கு. அங்க கூட போங்க, போய் பாருங்க. அங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் என்னால 20% தர முடியாது. ஏன்னு சொல்றேன்னா அங்க வாடகை எக்கச்சக்கம்மா, ஸ்டாஃப் சேலரி எல்லாம் எக்கச்சக்கம், செலவு ஜாஸ்திமா. அதனால அங்க வந்து நான் 10% தான் கொடுக்க முடியுது. அதை உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன், சரிங்களா. ஏன்னா அங்க போய் நீங்க மதுரையில 20% கொடுக்குறாங்க, நீங்க 20% கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க போல. ரொம்ப சங்கடமா தான் இருக்கு, எங்களால கொடுக்க முடியல சென்னையிலன்னு சொல்லி. பட் இருந்தாலும் உங்க ஆதரவுகள் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. என்னைக்கு எங்களுக்கு ஆதரவு பண்ணுங்க. அங்க உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு காலகட்டம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். யாருக்கு எதுவும் தெரியாமலாம் கிடையாது. சென்னையில வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாடகை அவ்வளவு, எவ்வளவு செலவுகள் ஆகுதுன்னு. ஸோ அங்க வந்து எங்களால வந்து 10% டிஸ்கவுண்ட் தர முடியுது. சப்போஸ் ஏதாச்சும் ஆஃபர் வேணா பண்ண சொல்றேன், சரிங்களா. ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பா சொல்றேன், சரிங்களா. அது வேணா பண்ணி தர்றேன் தம்பி உங்களுக்கு. இங்க மதுரைக்கு வாங்க, 20% டிஸ்கவுண்ட் கண்டிப்பா தருவேன். அங்க வந்து வாடகை வீடு, வாடகை கடை, அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், குவாலிட்டி எல்லாமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். மறுபடியும் போன் வருது, அப்புறம் பேசிக்குவோம். ஏன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும், வீடியோ எடுத்து முடிச்சோம்னா. நல்லா இருக்காமா, கலர் சூப்பரா இருக்குமா. பாருங்க, உயரம் கூட ஒன்றும் குறையாது. நான் ஆஃபர் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் லோ குவாலிட்டி கொடுத்துருவான்னு நினைச்சிடாங்க, சரிங்களா. நல்ல குவாலிட்டியா தான் கொடுப்பேன், குவாலிட்டி இல்லாம கொடுக்க மாட்டேன். நல்ல கோலம் டிசைன் போட்டு ரொம்ப அருமையான சேலை. எப்படி சூப்பரா இருக்குங்களா, டபுள் ஷேட் தான் எல்லாமே, சரிங்களா. ஏற்கனவே வாங்கின வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். தம்பி கடையில, செந்தில்குமார் கடையில வந்து சேலை நம்பி வாங்கலாம். என்கிட்ட சர்வீஸ் நல்லா இருக்குமா. நான் சொன்ன சேலையை அனுப்புவேன், இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவேன். ஏதோ காசை வாங்கிட்டு ஏதாச்சும் சேலையை அனுப்புறதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இல்லைன்னா தீந்துருச்சுமா அடுத்த தடவை தர்றேன்னு சொல்லிடுவேன், சரிங்களா. இது எல்லாமே சூப்பரா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், பாக்குறது நல்லா இருக்குங்களா. ஆமா, ரைட். நான் இப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா சேலையும் விரிச்சோம்னா ரொம்ப சிரமமா இருக்கு. மடிக்கிற பொண்ணு அப்படியே மூஞ்சியெல்லாம் சுழிச்சு போச்சு. என்ன இந்த ஆளு எல்லாத்தையும் விரிச்சு போடுறான், இவன் விரிச்சு போட்டு வெளியே போயிடுவான்ப்பா. இப்ப நம்ம எல்லாத்தையும் மடிக்கி வைக்கணும், இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு மூஞ்சியே மாறுது. நான் பார்த்துட்டேன்.
ஐயய்ய எல்லா சேலையும் விரிச்சு போடுறானே. சரிப்பா சரிப்பா, கோச்சுக்காத சொல்லி. ஏன் கோச்சுக்கிறாங்கன்னா, கஸ்டமர் வர்றப்ப ரொம்ப சிரமமா போயிடும்ல. இல்லன்னா அது பாட்டுக்கா லட்டு மாதிரி வேலை பார்க்கும் ஒவ்வொரு பொண்ணும். ஆமா, 5 பொண்ணுங்க இருக்காங்க. நீங்க எப்ப வந்தாலும் எப்ப வாட்ஸ்அப்ல கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. ஆமா, என்ன அப்பப்ப மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் என்னப்பா கஸ்டமர் கரெக்டா ரிசப்ஷன் பண்ணுங்கப்பா, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேம்மா, ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வந்தாங்கன்னா அம்மா வணக்கம் வாங்க கூப்பிடணும். மரியாதை ரொம்ப முக்கியம். பாரம்பரியமான கடைகள் இது. நீங்க எல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்க, என்ன இத கத்துக்குங்க, தாத்தாட்ட கத்துக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் தாத்தா தானம்மா, என்னப்பா இருக்கு, நான் தாத்தா ஆயிட்டேன். இப்ப வயசாக புத்தியும் நல்லா வேலை பார்க்குதுமா. சின்ன வயசுல கொஞ்சம் புத்திக்கு ஸ்மாரத்தா வேலை பார்த்துச்சு. கொஞ்சம் வயசான பிறகு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிருக்கும். ஆமா, முன்னாடி எல்லாம் கோவம் வரும், ஒரு 6 வருஷம் முன்னாடி கோவம் வரும். இப்போ கோவம்னா என்னன்னே தெரியாம போயிருது. வயசானவன அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. வயசானவன அந்த கமலாசன் என்ன மாயமோ என்ன மர்மமோ தெரியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயசாக கொஞ்சம் பக்குவம் அடையிறோம். அதே மாதிரிதான் நம்ம சேலையும் வருஷ கணக்குல 77 வருஷமா பண்றனால பக்குவமா இருக்கும் நம்ம சேலை கூட. முதிர்ச்சியான சேலைகள், முத்திரை பயிர்த்த சுங்குடி சேலை. மதுரை சேலைன்னா ராணி தான் பேரு இன்னைக்கு வரைக்கும். ஆனா இன்னைக்கு ராணிங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஊரா வந்து டூப்ளிகேட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேரு வச்சு வியாபாரம் பண்றது பெருசு இல்ல, நல்ல தரமா கொடுத்தா வியாபாரம் பண்ண கண்டுபிடிச்சவனு தானே வழி தெரியும். இந்த பேரை காப்பாத்தி கொண்டு நிப்பாட்டினதான் எங்களுக்கு வழி தெரியும். சும்மா நேத்து வந்தவன் போனவன் வெந்தது வேகாததெல்லாம் வந்து ராணின்னு போட்டு ஏதோ ராணியை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு காசு சம்பாதிச்சு போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமா, இந்த பிரபஞ்சத்துல வந்து அடுத்த அந்த பறிச்சு நம்ம எவ்வளவுதான் மலையை கட்டினாலும் ஒரு தலைமுறைக்கு மேல அந்த மாளிகை அடுத்த தலைமுறைக்கு போகாதுங்கிறது வந்து இன்னும் புரியாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? நம்ம அடுத்த பொருளை அபகரிச்சு நம்ம சேர்த்துக்க முடியுமா? முடியாது. அடுத்த வீட பறிச்சுக்கிட்டு நம்ம வந்து பெரிய மோரால் ஐட்டம் தோணுமா? முடியுமா? முடியாது. நல்லா வாழ்ந்த மாதிரி தெரியும், பட் ஒரு தலைமுறை தான் அது இருக்க முடியும். அடுத்த தலைமுறைக்கு அது வாழையா போகுமான்னா போகாது. எது போகும்? நல்லதே பேசுவோமே, நல்லா யாருக்கும் எதுவும் தீங்கு நினைக்காம நம்ம சொந்தமா சொந்த பேர்ல சொந்தமா உழைச்சு மேல வந்தோம்னா அது பாட்டுக்கா நிக்கும். எனக்கெல்லாம் 1000 சோதனை வந்திருக்குமா, சரிங்களா? ஆனா எந்த சோதனையிலையும் நான் எதையும் வந்து கண்டுக்காம நம்ம வந்து கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளபடி வாழ்ந்துட்டோம்னா இன்னைக்கு உங்க ஆதரவோட அந்த பகவான் ஆசியோட எங்க தாத்தாவுடைய ஆசியோட எங்க அப்பா அம்மா ஆசியோட நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உங்க ஆசீர்வாதங்களோடு. ஸோ இது தேவைப்பட்டா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் போக நல்லா தீபாவளி டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன். 1400 சேலை வந்து உங்களுக்கு 850 ரூபா பிளஸ் ஷிப்பிங். சரிங்களா? புக் பண்ணுங்க. தம்பி கரெக்டா புக் பண்றேன். உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலன்னா போட்டோ அனுப்ப சொன்னா அனுப்ப சொல்றேன். கடையில இருந்து பொண்ணுங்க அனுப்புவாங்க. ஜிபே பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கம்மா. சரிங்களா? ரைட், நான் தம்பி கிளம்புறேன், அடுத்த வேலை இருக்கு. நீங்க தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து உங்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஹெரிட்டேஜ் ராணி தான் உண்மையான ராணி கடை. 1948 ஆரம்பிச்ச கடை, செந்தில்குமார் கடைன்னு சொல்லுங்க. சரிங்களா? நன்றிமா. ஜெய்ராம் ஸ்ரீராம் ஹரே ஹரே ஜெய்ராம். அந்த ஆண்டவனின் நல்வழி என்றும் உங்கள் வீட்டில் பாயட்டும். ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி கிட்டட்டும், அமைதி நிலவட்டும், ஆரோக்கியம் முக்கியமா செழிக்கட்டும். குழந்தை செல்வங்கள் கல்வி அறிவோடு நல்ல சுபிட்சமா வாழணும், குடும்ப சமேதராய் ஒத்துமையா இருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.